முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், எத்தனை மணிக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்பட இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. நேற்று முன்தினம் இரவு காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் இன்று காலை வரை அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. நேற்று தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அவரது அரசு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போன்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் நேரடியாக வந்து தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். தமிழ்நாடை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் நேரடியாக வந்து சுமார் பிற்பகல் 1:30 மணிக்கு தனது நேரடியான அஞ்சலியை செலுத்தி சென்றார். அவருடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு, அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மாறன், ராசா, நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கனிமொழி, அதே போன்று செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, தமாகவினுடைய கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் நேரடியாக வந்து தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். அதை தொடர்ந்து அவரது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் அவரது இல்லத்திலேயே வைக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு முழுவதுமாக அவரது உடல் இங்குதான் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 8 மணிக்கு அவரது உடல் அவரது இல்லத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற அக்பர் ரோடு அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு தலைநகர் டெல்லியில் மழை மற்றும் குளிர் அதிகமாக இருப்பதன் காரணமாக இதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. சற்று முன்புதான் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரது உடல் என்பது ராணுவ ட்ரக்கில் வந்து அலங்கரிக்கப்பட்ட பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் தான் அவரது உடல் ராணுவ வீரர்களால் எடுத்து வைக்கப்பட்டு இல்லத்திலிருந்து தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற அக்பர் சாலைக்கு கொண்டு கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் வந்து தங்களது அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தற்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அதே போன்று சீதாராமையா, கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையா, அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கு வந்திருக்கிறார்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக. இன்னும் சற்று நேரத்தில் ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்ட மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் வர இருக்கிறது. அந்த உடலை வரவேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இங்கு காத்திருக்கிறார்கள். இந்த மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் சுமார் 1 மணி நேரம் அஞ்சலிக்காக வைக்கப்படும். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இங்கு அஞ்சலி செலுத்துவார்கள். நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் ஏராளமானவர்கள் இங்கு வரிசையில் நின்று தங்களது அஞ்சலி செலுத்துவதற்காக தயாராக நிற்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய குடும்பத்தார் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பின்தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல்
ராணுவ வாகனத்தில் எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகம் வர இருக்கிறது. இங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. 1 மணி நேரம் இங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுக்கு பிறகு இங்கிருந்து சுமார் 10 மணி அளவில் அவரது உடல் ஊர்வலமாக ராணுவ வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு நிஜாம்பூத்கட் என்ற இடத்தில் அங்கு அந்த கிரிமிட்டோரியம் இருக்கிறது. அங்குதான் இறுதி மரியாதை என்பது நடத்தப்பட இருக்கிறது. அங்குதான் அவரது உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற அக்பர் சாலையிலிருந்து நிஜாம்பூத்கட், அதாவது கிரிமிட்டோரியம், அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்ற அந்த இடம் என்பது சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்கிருந்து சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 3/4 மணி நேரம் ஆகும். இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அவரது உடல் கொண்டு செல்லும் அந்த ராணுவ வாகனம் அந்த எரியூட்டம் அந்த பகுதிக்கு செல்வதற்கு. எனவே 10 மணிக்கு இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டால் சுமார் 11 மணியிலிருந்து 11:15 மணி ஆகும் அங்கு செல்வதற்கு. 11:45 மணிக்கு, அதாவது 11 மணி 45 நிமிடத்திற்கு அவரது உடல் எரியூட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக நேற்றைய தினம் மத்திய அரசு தெரிவித்திருந்தாலும் இந்த நேரம் என்பது இந்த குளிர் மற்றும் மழை இருப்பதன் காரணமாக சற்று காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுமார் 12 மணியிலிருந்து 12:30 மணிக்குள் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதற்கு பிறகு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் நிஜாம்பூத் அந்த கிரிமிட்டோரியத்தில் தகனம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரடியாகவே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் அந்த இறுதி மரியாதை செலுத்துவதற்காக, தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக வர இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு என்பது சுமார் 11:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய மறைவு அனைவராலும் எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் இறுதி மரியாதை செலுத்துவதற்கும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தலைநகர் டெல்லியில் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று அதே போன்று இன்றும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏராளமானவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்கள். நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் TR பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மாறன், ராசா, கனிமொழி உள்ளிட்டவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். இன்றைய தினம் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா ஆகியோர் பங்கு பெற இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கின்ற மு க ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் ராசா மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் இந்த இறுதி ஊர்வல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.